இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th சிபிஎஸ்சிக்கான ப்ராபபிலிட்டி ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதுவும் ஆர்டி ஷர்மாலேருந்து பேஜ் நம்பர் 25.16 எக்ஸாம்பிள் 18 தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவும் 18வது வீடியோ. ஓகேங்களா? சரி, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களை நோக்கி வந்து சேரும். டை இஸ் த்ரோன் 3 times. ஒரு டையை தூக்கி போடுறாங்க. எப்படி? எத்தனை வாட்டி? 3 தடவை. ஓகேங்களா? அப்போது நான் ஒரு தடவை தூக்கி போடுறேன், இன்னொரு ஒருவன் தூக்கி போடுறான், நீங்கள் ஒரு தடவை தூக்கி போடுறீங்க. ஓகேங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்கான் இங்கே? டோட்டல் நம்பர்லாம் கண்டுபிடிக்கல. இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்கான்னா, இஃப் த ஃபஸ்ட்டு த்ரோ இஸ் 4. நான் தானே ஃபஸ்ட்டு போட்டேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு போட்ட த்ரோவில் வந்து எனக்கு 4ன்னு கிடச்சிட்டான். சரிங்களா? அப்போது அடுத்தது என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் த சான்ஸ் ஆஃப் கெட்டிங் 15 as a sumன்னு கேட்டிருக்கான். இது அடுத்த ஈவன் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னு கேட்டிருக்கான்னா, ஃபைண்ட் த சான்ஸ் ஆஃப் கெட்டிங் 15 as a sum. சம் பண்ணும்போது எனக்கு 15 வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். எனக்கு ஒரு டை இருக்குது. டையில் 6 எலமெண்ட் இருக்குது. ஓகேவா? 6 எலமெண்ட்னா அதை 3 தடவை தூக்கி போடுறேன்னா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 216ன்னு கிடச்சிருக்கும். சாம்பிள் ஸ்பேஸ் வரைக்கும் 216. ஏன்னா பாசிபிள் வேஸ் தானே பார்ப்பாங்க. சாம்பிள் ஸ்பேஸில் உங்களுக்கு 216 கிடைக்கும். அது எனக்கு இங்கே தேவையில்லைங்க. இங்கே கேட்குறது என்னவோ எனக்கு பர்டிகுலர் ஈவெண்ட் தான். சரிங்களா? இது ஏன் 216 வருதுன்னு தெரியும்ல. ஏன்னா டைக்கு 6 முகங்கள். ஸோ 6 இது எத்தனை டைம்ஸ் வந்து நம்ம போடுறோம்? 3 times. ஸோ அதனால் 216. இங்கே சாம்பிள் ஸ்பேஸ் நமக்கு தேவையில்லை. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு த்ரோ இஸ் 4. இங்கே கொடுக்கறது கிவன் வந்து இவன் தான். கிவன் வந்து இஃப்னு சொல்கிறது இவன் தான். உங்களுக்கு கிவனாக இருக்க போது எதை ஃபைன் பண்ண போகிறோம்? 15 சம் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? அப்போது ஏ ஈவெண்ட்டு என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபஸ்ட்டு த்ரோ வந்து 4 அப்படின்னா உங்களுக்கு பாசிபிள் வேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு த்ரோவில் 4ன்னு கிடச்சிருச்சு. அடுத்தடுத்த த்ரோ இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எனக்கு 6 எலமெண்ட் கிடைப்பான், இங்கே 6 எலமெண்ட் கிடைப்பான். ஓகேங்களா? அப்போ இங்கே ஒரு எலமெண்ட் பிளேஸ் ஆகிட்டான். ஓகேங்களா? ஒரு எலமெண்ட் பிளேஸ் ஆகிட்டான். அப்போ உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இன்ட்டு இங்கே எனக்கு நம்பர் ஆஃப் சாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 6, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 6. அப்போ 1 × 6 × 6 36. ஓகேவா? இப்போ இந்த 36 வேஸில் நம்ம உட்காந்து எழுதலாம். எப்படி? எக்ஸாமில் உட்காந்து அதான் எழுதிட்டுருந்தா அடுத்த டைமும் போயிடும். ஓகேங்களா? நீங்கள் இன்கேஸ் அது இது வேணால் இப்போ போட்டு எழுதிக்கோங்க. 1,1லேருந்து 4,6,6 இது வரைக்கும் எனக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு வேணால் நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வேணால் எழுதிக்கோங்க. ஆனால் இது ஃபுல்லாலாம் எழுதிட்டு இருக்காங்க, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதில் 36 எலமெண்ட் வருவான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது என்ன பண்ணுறேன்? சான்ஸ் ஆஃப் கெட்டிங் 15 as a sum. அப்போ இதுதான் என்னோட ப்ராபபிலிட்டி BA. கெட்டிங் 15 as sum. அப்போ எனக்கு 15க்கு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ அது வர்றதுக்கான வாய்ப்புகள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம எழுதிடலாமா? இப்போ 4 வந்து ஃபிக்ஸ்டு. இப்போ இது ரெண்டுத்தையும் சம் பண்ணால், அதாவது இந்த 3 எலமெண்ட்டையும் சம் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னா 15 கிடைக்கணும். அப்படி 15 கிடைக்கும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இங்கே ஆல்ரெடி 4 இருக்குது. ஓகேங்களா? எழுதிப்போமே. 15 = A + BE + 4. ஓகேங்களா? இங்கே இருக்க 4 அங்கே போச்சுன்னா 11 கிடைக்கும். ரெண்டுத்தையும் சம் பண்ணால் உங்களுக்கு 11 கிடைக்கும்னா அதுக்கு பாசிபிள் வேஸ் என்ன? ஒன்று இவன் 5ஆக இருக்கணும், இவன் 6ஆக இருக்கணும். அப்போ இதுதான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு சொல்கிறது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டை, பின்னு சொல்கிறது வந்து அதே ஸ்பெசிஃபிக் டை தான். அந்த நம்பர் கவுண்ட் எழுதும் போது இவன் 5ஆக இருக்கலாம், இவன் 6ஆக இருக்கலாம். அப்படி இல்லைனா இவன் 6ஆக இருக்கலாம், இவன் 5ஆக இருக்கலாம். ஆக மொத்தத்தில் எனக்கு தேவை என்னவோ இந்த மாதிரி தான் இருந்திருக்கணும். அப்போ அது என்னன்னு சொல்லிட்டு எழுதிடலாமா? இங்கே அப்போ 4, B எலமெண்ட்டுக்கு வரக்கான பாசிபிள் சான்சஸ் எழுதுகிறேன். 4, 5, 6 தென் 4, 6, 5 இவன் தான் உங்களுக்கு சான்ஸு. ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருந்தோம்ல, அந்த கண்டிஷன் ப்ராபபிலிட்டி எழுதணும்ல. வாங்க எழுதுவோம். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? B ஈவெண்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் BE / AA அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருங்க.
இதை நீங்கள் ஆர்டி சர்மாவில் டிவைடில் போடுறாங்க. நம்ம புக்கிலலாம் எப்படி போடுறாங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பிஏ ஏஏ இந்த மாதிரி எழுதிடுறாங்க கோடு போட்டுட்டு. ஸோ உங்களுக்கு எது தோணுதோ அதை எழுதிக்கோங்க மக்களே, ஓகேங்களா. நான் டிவைடுன்னு போட்டு இதே பழகிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி கோடே போட்டுக்கோங்க உங்களோட ரெஃபரன்ஸ் புக்கோட, ஓகேங்களா. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் ஏஏ டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏஏ அப்படின்னு சொல்லி எழுதிடுவோம். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36, ஓகேங்களா. 36 ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36. அதில் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, இப்போ இந்த ரெண்டுத்தையும் இன்டர்செக்ட் பண்ணுறேன்னா 4, 5, 6. இப்போ இதில் நம்ம கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியை குறுக்குத்தனமாக யோசிக்கணும். எப்படின்னா எனக்கு 36 எலமெண்ட் இருக்கான், ஓகேங்களா. அந்த 36 எலமெண்ட்லேருந்து ஏயை இன்டர்செக்ட் பண்ணுறேன். அப்படி ஏ இன்டர்செக்ட் பண்ணுறேன்னா அந்த ஏ எலமெண்ட் என்ன உங்களுக்கு 4, 5, 6, 4, 6, 5. அவன் கண்டிப்பாக இந்த ஏ ஈவெண்ட்குள்ளே இருப்பானா மாட்டானா? ஏன்னா உங்களுக்கு 36 எலமெண்ட்டுக்குள்ளே தான் அது இருக்க போகிறான். அதுதான் ஒரு ஈவெண்ட் ஆல்ரெடி அக்கரு. அந்த ஈவெண்ட் அக்கர் ஆனது கூட ஏ ஈவெண்ட் இன்டர்செக்ட் பண்ணால் எத்தனை எலமெண்ட் வரான் அதுதான் நம்ம கவுண்டை வச்சுப்போம் தானே. அதை தான் இங்கே போட போகிறோம். இங்கே 2 எலமெண்ட், அப்போ 2. அப்போ 1/36னா என்ன வரும் உங்களுக்கு 1/18. அவ்வளோதான் உங்களுக்கு ரிக்வயர் ப்ராபபிலிட்டி இவன் தான். புரிஞ்சா மக்களே? அப்படி தெளிவாக புரிஞ்சுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க மக்களே. ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியணும்ல. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.